வணக்கம். இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. சமையல் அறையில் நடந்த மோதலில் குக்கர் மூடியால் அடித்து இல்லத்தரசி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பக்கத்து வீட்டு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராஜபாளையத்தில் நடந்தது என்ன? கொண்டிருந்த இல்லத்தரசி திடீரென மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அவரை பக்கத்து வீட்டு இளைஞனே கொலை செய்ய என்ன காரணம்? இவர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தென்றல் நகர் பகுதியைச் சேர்ந்த பேராசிரியர் வைரவனின் 41 வயது மனைவி அனிதா. சுரண்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக வைரன் பணியாற்றிய நிலையில் அனிதா இல்லத்தரசியாக இருந்தார். வழக்கம் போல் கணவன் வேலைக்கும் குழந்தைகள் பள்ளிக்கும் சென்று விட்டதால் புதன்கிழமையன்று அனிதா தனியாக வீட்டில் இருந்துள்ளார். அனிதாவின் தாயார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் அனிதா அழைப்பை எடுக்கவில்லை. உடனே அனிதாவின் தங்கை கணவர் சந்திரசேகர் அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீடு திறந்த நிலையில் படுக்கை அறையில் இரத்த வெள்ளத்தில் அனிதா கிடந்துள்ளார். நாங்கள் ஒரு 4:30 வந்தபோது இறந்து கிடந்துச்சு. யார் எவருன்னு தெரியலை. ரொம்ப கொடூரமான முறையில் கொண்டுட்டாங்க. 2 குழந்தை, சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தையெல்லாம் பாதுகாத்து கவர்மெண்ட் கருணை காட்டி அந்த நடவடிக்கை எடுக்கணும். யார் குற்றவாளி அவங்கள உடனே நடவடிக்கை எடுத்து கொண்டு வரணும். அதுக்கும் ஃபோனில் சொன்னாங்க. அதாவது எங்கள் அத்தை வந்து சென்னையில் இருக்காங்க. அவங்க அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணல, அங்கே எடுக்கலை ஃபோனு. அங்கே நாட்டு விளாண்டோன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன பிரச்சனை இல்லை தெரிய பாருங்கள் அப்படின்னாங்க. அதனால் நாங்கள் போனோம். இல்லை அவங்களுக்கு சொல்லலை, எங்கிட்ட சொன்னோன்னு அவங்க அதுக்கப்புறம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் திறண்டில் வேலை பார்த்ததுனால வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் தான் முதல்ல போனோம். இல்லை எங்களை யாரும் உள்ளே விடலை, வெளியிலே நிற்க வச்சிட்டாங்க. உள்ளே வந்து ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே அங்கிட்டு இங்கிட்டு பாத்திரம் மண்டங்கள்லாம் அங்கிட்டு இருந்து எரிஞ்சு கிடக்கு. சரியா, நாம அந்த உள்ள யாரும் விடலை, எங்களை விடலை. அதனால் நாங்கள் பிறவெல்லாம் தொடலை. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சந்திரசேகர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த ராஜபாளையம் வடக்கு காவல் நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். கொலை வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் இந்த படுகொலை குறித்து பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாகவும் இவர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்து முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனிதா தனியாக இருந்தபோது அவரது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் அவரை கடுமையாக தாக்கியதற்கான தடயம் இருப்பதாக போலீசார் கூறியுள்ளனர். வீட்டில் உள்ள பொருட்கள் சிதறி கிடந்ததால் பணம் நகைக்காக கொலையா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தினர். அதேபோன்று படுக்கை அறையில் தலையில் அடித்து கொலை என்பதால் உறவு ரீதியிலான மோதலா என்று விசாரித்த போது பகீர் தகவல் வெளியானது. அனிதா கொலை வழக்கு குறித்த விசாரணைக்காக அவரது வீட்டிற்கு அருகில் வசித்து வந்த 8க்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் அழைத்து விசாரணை செய்தனர். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த மகாலட்சுமியின் 21 வயது மகன் வெங்கடேஷ் அனிதாவை கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்தது. இதனால் அனிதா, வெங்கடேஷ் ஆகியோரது தொலைபேசி அழைப்புகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது கொலை சம்பவத்திற்கு சற்று நேரத்திற்கு முன்பு அனிதாவின் செல்போனில் இருந்து வெங்கடேஷின் செல்போனுக்கு அழைப்பு சென்றுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொலைக்கான காரணம் குறித்து வெங்கடேஷ் அளித்த வாக்குமூலம் பலரையும் அதிர வைத்துள்ளது. அனிதாவும் தனது தாயும் சில தவறான பழக்கங்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் அதனை பயன்படுத்தி அனிதாவிடம் கள்ளத் தொடர்பு வைத்திருந்ததாக வெங்கடேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். தன்னை தாண்டி அனிதா மற்றொரு நபருடன் தொடர்பு வைத்திருந்தது தெரிய வந்ததால் அதை வெங்கடேஷ் தட்டி கேட்டுள்ளார். அனிதாவின் உறவு குறித்து வெளியில் சொன்னதால் ஆத்திரமடைந்த அனிதா
வெங்கடேஷுக்கு போன் செய்து தனது வீட்டிற்கு வரச் சொல்லியுள்ளார். வீட்டிற்கு வந்த வெங்கடேஷிடம், என்னை பற்றி ஏன் வெளியில் தவறாக பேசி வருகிறாய்? இனிமேல் இப்படி பேசினால் உன் அம்மாவிடம் கூறிவிடுவேன் என்று சத்தம் போட்டுள்ளார். வெங்கடேஷின் தாயார் குறித்து அனிதா தவறாக பேசியதால் இருவருக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த வெங்கடேஷ் சமையல் அறையில் இருந்த குக்கர் மூடியை எடுத்து அடித்ததில் அனிதா இரத்த வெள்ளத்தில் மயங்கியுள்ளார். அனிதாவின் உடலிலிருந்து இரத்தம் பொங்கியதை பார்த்த வெங்கடேஷ் அச்சத்தில் அனிதாவின் வீட்டிலிருந்து தப்பி ஓடிவிட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். தொலைபேசி அழைப்புகள், வாக்குமூலம் ஆகியவற்றின் அடிப்படையில் வெங்கடேஷை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். முறையற்ற உறவு காரணமாக இல்லத்தரசியை இளைஞர் கொலை செய்த சம்பவம் ராஜபாளையம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.